ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். காளான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, தக்காளி, புதினா, பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிட்டு, காளானையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் பிரியாணி மசாலா, தயிர், பச்சை மிளகா, வெங்காயம் கூடவே போடுங்க. நல்லா மசிஞ்சு நல்லா வரும். தயிர், பிரியாணி மசாலா, புதினா எல்லாம் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா ஊற்றுங்க. நெய் ஊற்றுங்க. நான் தேங்காய் நெய்யும் தான் ஊற்றினேன். அப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி. சீரக சம்பா தான், தம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த லெவலுக்கு வந்தோடனே மேலே மூடி போட்டு தம் வச்சிட வேண்டியதான். 20 நிமிஷம் தான் தம். இது பன்னீர், கடையில் வாங்கின பன்னீர் நல்லாவே இல்லை. கடை பன்னீர் நல்லாவே இல்லை மக்களே. பன்னீரை மசாலா போட்டு ஊற வச்சுட்டு, அப்புறம் பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் ஊற வச்ச பன்னீரை உள்ளே போட்டாச்சு. என் பொண்ணு தான் பன்னீரை ஊற வச்சு போடுமா, குழம்புல அப்படியே போட்டால் பன்னீரில் மசாலா சேர மாட்டேங்க, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா. இப்போ பாருங்கள், தம்மு வச்ச பிரியாணி 20 நிமிஷம் தான் தம்மு வைக்கணும். எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தாலும் பயப்படாதீங்க. அது ஆற நல்லா உதிரி ஆயிரும். கடையிலலாம் வேறன்னு வச்சுருப்பாங்க. வீட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு கடை பிரியாணிலாம் பிடிக்கவே இல்லை மக்களே, நல்லாவே இல்லை. வீட்டு பிரியாணி பாருங்கள், அந்த மசாலாவிலே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் அரைச்சி வச்சதை ஊற்றுங்க. தக்காளி, வெங்காயம், தேங்காய், மல்லித்தழை, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி ஊற்றணும். ஊற்றி அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு இறக்கிட்டிங்கன்னா பன்னீர் கிரேவி ரெடி. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பன்னீர் நல்லாவே இல்லை மக்களே. மசாலா வீட்டில் செஞ்சால் நல்லா இருந்துச்சு. பன்னீர் எப்பவுமே வீட்டில் செய்யுங்க, கடையில் வாங்காதீங்க. பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் விரதம், நோன்பு. நாங்கள் கிறிஸ்டினு. இப்போ தவக்காலனால நான்வெஜ்லாம் செய்யக்கூடாது. சரி, நாங்கள் எப்போவுமே எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அந்த டைம் எங்களோட பெரிய பொண்ணு விரதம். பாருங்கள், பன்னீர் கிரேவி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. தக்காளி, வெங்காயம் நல்லா வதக்கி அரைச்சிங்கன்னா, அப்படி அரைக்கும் போது பட்டை கிராம்பு போட்டு அரைங்க, நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். நல்லா தக்காளி ஒரு 4 தக்காளி போட்ட மக்களே, 2 வெங்காயம், 4 தக்காளி. இதுதான் சண்டே ஸ்பெஷல் சாப்பாடு. பாருங்கள், ஒரு முட்டை பிரியாணி. பொண்ணு விரதம் மக்களே. அவள் முட்டை சாப்பிடுவாள். ஆனால் இனிப்பு எதுவும் சாப்பிட மாட்டா. கடையிலேருந்து வாங்குறது எதுவுமே சாப்பிட மாட்டா. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக விரதம் இருக்கிறா. ஃப்ரூட்ஸ் மட்டும் தான், கடையிலேருந்து வாங்குகிற ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவா. வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாள். வேறு உணவுலேயும் அவளுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள். அதனால் நான் முட்டையை சாப்பிடுன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா அதுவும் சாப்பிடனா ரொம்ப வீக் ஆயிரும். காலேஜ் போகிற பிள்ளைங்க எங்கே ஒழுங்காக சாப்பிடுதுங்க. முட்டையும் சாப்பிட்னா உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும். அதனால் விரதனாலே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதனால் முட்டை மட்டும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏன்னா 45 நாள், 1.5 மாதம். பிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச் ஃபுல்லாக இருந்து ஏப்ரல் 5 தாங்க விரதம் முடியுது. அதனால் ஒரு நாளைக்கு 2 முட்டை கொடுத்துருவேன், அவ்வளோதான். வேறு காலையில் மத்தியானம் எங்கே ஒழுங்காக சாப்பிடுது. ஈவினிங் சாப்பிட்றது சாப்பாடு. அப்புறம் நைட்டு அப்படியே ஒரு ஹோம்ஒர்க் பிஸியில் தூங்கிக்கிறது. ஈவினிங் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் மக்களே உடம்புல சேருது, ஸ்கூல் காலேஜ் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையிலையும் சாப்பிட மாட்டேன், மத்தியானமும் சாப்பிட மாட்டேன். 2 ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவாள். அப்புறம் ஈவினிங் தான் ஒரு நேரம் சாப்பிடுவாள். நானும் சொல்லி பார்த்துட்டேன், ரொம்ப டீப்பாக விரதம் இருக்காது. ஏன் அந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. சரி, உடம்புல கொழுப்பாவது குறையட்டும், விரதம் இருக்கிறதே அதுக்கு தானே. கெட்ட கொழுப்பு குறையட்டுன்னு சொல்லி நாங்களும் ஃப்ரீயாக விட்டாச்சு. ஃப்ரூட்ஸ் மட்டும் அப்பப்போ வாங்கி வைக்கிறோம். அதுவும் ஆரஞ்சு மட்டும் தான் சாப்பிடுதா. வேறு வாழைப்பழம்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாக்கா. அவள் விரதம் இருக்கிறதுனால எங்களாலேயும் எதுவும் சாப்பிட முடியல மக்களே. அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே விரதம் இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நான்வெஜ்ஜு
ஏப்ரல் 5ல் தான் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் எங்களால் நான்வெஜ்லாம் எதுவும் சாப்பிட முடியாது. இப்படியே ஏதாவது குஸ்கா மாதிரி பிரியாணி செஞ்சு குழப்ப தள்ள வேண்டியது தான்.